செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் பிரதமரின் மீன்வள திட்டம் குறித்து எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, பயணியர் தினத்தை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்து விமான நிலைய பொறுப்பு இயக்குநர் ஜி சம்பத்குமார் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நாட்டில் மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தனியாக மீன்வளத்துறையை உருவாக்கி உள்ளது. இதன் மூலமாக மீன் உற்பத்தியை பெருக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அரசின் மீன்வள திட்டத்தின் கீழ் மானிய விலையில் விசைப்படகுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா எனப்படும் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தின் கீழ் 60 முதல் 70 அடி நீளம் கொண்ட பெரிய படகுகளை வாங்குவதற்கு மத்திய அரசு 60% ரூபாய் மானியமாக வழங்குகிறது. மீனவர்களுக்கு ஆபத்து காலங்களில் உதவும் வகையில் தகவல் தொடர்பு சாதனமான சேட்டிலைட் போன்களையும் வழங்கி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த திட்டத்தில் மானியம் பெற்று தங்களது படகுகளை பெரிய படகுகளாக மாற்றி அமைத்துள்ளனர். இதன் மூலம் மீனவர்கள் கடலில் சுமார் 15 நாட்கள் வரை தங்கியிருந்து மீன்பிடித்து வருகின்றனர். அதிக நாட்கள் கடலில் தங்கியிருந்து மீன்பிடிப்பதால் அதிக அளவில் மீன்கள் கிடைப்பதாக, இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர். சின்ன போட்டு இருக்கும்போது 4 நாள் 3 நாள் அவ்வளவுதான் கடல் மேல தங்க முடியும். இப்ப இந்த பிரதம மந்திரி அந்த திட்டத்துல மானிய போட்டுகள் பெரிய போட்டா வச்சிருக்கனால மாச கணக்கில் தங்கி மீன் பிடி ரொம்ப லாங்கா போயிடும். இப்ப அங்க இருந்து கோவா, குஜராத் அவ்வளவு தூரம் லாங்கா ஓடி போய் மீன் பிடிச்சிட்டு திரும்ப வந்துடும். இது 1 மாசம் தங்கி வர்றதுனால மீன் பாடு நல்லா அதிகமா. அந்த பிரதம மந்திரி திட்டத்துல போட்டு வைக்கிறதுக்குலாம் ஒரு 30 லட்சம் ரூபாய் எங்களுக்கு மானியம் கிடைக்கும். அதனால பெரிய பெரிய போட்டு வைக்கிறதுக்குலாம் எங்களுக்கு நல்லா ஊக்கமா இருக்கு சார். இப்ப நல்ல பெரிய போட்டு இருக்கிறதுனால 15 நாள் 20 நாள் கடல்ல தங்கி நல்லா நிறைய மீன் பிடிச்சிட்டு வரோம். அதனால எங்களுக்கு நல்ல உதவியா இருக்கு சார். அதுக்கு இந்த சேட்டலைட் போன் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கு, ஒரு உதவியா இருக்கு. பாதுகாப்புனா முன்னாடி இந்த சிட்டு போனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துலதான் எங்களால இந்த கரைக்கு தொடர்பு கொள்ள முடியும். இப்போ சேட்டலைட் போனுங்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் நாங்கள் சப்போஸ் ஒரு போட்டு பழுதாயிட்டாலும் இங்கே சொன்னோம்னா உடனே அடுத்த போட்டில் ஸ்பேர் கொண்டு வந்து எங்களை அது சரி பண்ணி நாங்களும் கடற்கரைக்கு வர்றதுக்கு பாதுகாப்பாக திரும்பி வர்றதுக்கு அது ரொம்ப பேர் உதவியா இருக்கு சார். அந்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி சார். தரவுக்குளம் துறைமுகத்தில் பேசிட்டு இருக்கோம். இந்த துறைமுகத்தில் ஒரு 350-400 விசை கூட இருக்கும். அவ்வளவு ஆழ்கடல் மீன்பிடிப்பு உள்ளதுதான். மானிய போட்டு தராங்க கவர்மெண்ட் 30 லட்சம் ரூபாய் மானிய போட்டு தந்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்திலிருந்து ஏ லக்ஷ்மணன். நாளை பயணியர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி கோவை விமான நிலையத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்து விமான நிலைய பொறுப்பு இயக்குநர் ஜி சம்பத்குமார் மற்றும் கோவை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கும் தகவல்கள். யாத்ரி சேவா திவாஸ் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்து விமான நிலைய பொறுப்பு இயக்குநர் திரு ஜி சம்பத்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் நாளை யாத்ரி சேவா திவாஸ் தினத்தை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் விமான நிலைய வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பயணியர் தினம் யாத்ரி சேவா திவாஸ் எனும் பயணியர் தினம் நாளை கொண்டாடப்பட இருக்கின்றது. இதனையொட்டி நாளை காலை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு வரவேற்பு, மரம் நடுதல், கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவர்களுக்கு விமான நிலையம் குறித்து விழிப்புணர்வு, இரத்த தானம், கண் பரிசோதனை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருப்பதாக குறிப்பிட்டார். கோவை விமான நிலையத்தில் நாள்தோறும் 27 விமானங்கள் வந்து செல்கின்றன எனவும் அதில் 3000 பயணிகள் பயணித்து வருவதாகவும் அவர்களை சிறப்பாக வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதாவது, பாதைக்கு தனியாக ட்ராக்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மீன்ஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் எல்லா ஏர்போர்ட்லேயும் இன்றைக்கி யாத்ரி சேவா திவஸ் அப்படின்னு நாளைக்கு கொண்டாட போகிறாங்க. இப்போ அந்த ரிலேட்டடாக கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா காலையில் வர பேசஞ்சர், காலையிலேருந்து வர பேசஞ்சரை வரவேற்கிறது, சந்தன குங்குமம் வச்சு கும்பிட்ற மாதிரி அது ஒன்று காலையிலேருந்து நாங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மரம் நடுறது, ஒரு இந்த காலனியில் கொஞ்சம் மரம் நடுறது அது பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஊர் டான்ஸ், ஃபோக் டான்ஸ் மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம், அரைவலில் ஒரு தடவை, டிபார்ச்சரில் ஒரு தடவை, கொஞ்சம் வெளியில் ஒரு தடவை, பப்ளிக் அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு குவிஸ், பெயிண்டிங், இந்த சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் பண்ணுற மாதிரியும்
ப்ளஸ் கேரியர் கைடன்ஸ். இந்த 10th 11th 12th எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா பசங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து ஏர்போர்ட்டை காட்டி, ஏர்போர்ட்டில் இதெல்லாம் இருக்குது, ஒரு விசிட் அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அவங்களுக்கு சொல்ல போகிறோம், ப்ரீஃபிங் அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்துடும் இன்றைக்கி ஈவினிங் வந்துடும், அது ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து கொடுத்து. ப்ளஸ் பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்கப்பும் ஐ செக்கப்பும் பப்ளிக்கு வெளியில் வச்சுருக்கோம், நாளைக்கு வெளியில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் பப்ளிக் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஹெல்த் செக்கப்பும் இதுவும் ப்ரைமர்லி நாங்கள் என்ன பார்க்குறோம், நீங்கள் நிறையா டிரைவர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு, தட் இஸ் அவர் மோட்டோ. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் யாத்ரி சேவா திவாஸ் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் நாளை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு வரவேற்பு, மரம் நடுதல், கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவர்களுக்கு விமான நிலையம் குறித்து விழிப்புணர்வு, இரத்த தானம், கண் பரிசோதனை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலைய இயக்குனர் நாளை நடைபெறும் யாத்ரி சேவா நிவாஸ் பற்றி செய்தியாளர்களிடம் கூறுகையில், யாத்ரி சேவா திவஸ்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டாட போகிறோம். இதில் வந்து ஸோ வெல்கமிங் த அரைவல் பேசஞ்சர்ஸ், அவங்களுக்கு கிழக்கெல்லாம் வச்சு அவங்கள உபசரித்து கொண்டு வர்றது, ட்ரீ பிளான்டேஷன், ஏக் பேட் மா கே நாம் அந்த ஒரு கான்செப்டில் வந்து டிக்னிட்ரிஸ், இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த ஏர்போர்ட் இருக்கிறவங்களை வந்து கூட்டி கொண்டு வந்து அவங்கள வச்சு மரம் நடுறது, ஃபோக் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டோட கரகாட்டம், அந்த மாதிரி ஃபோக் ஆர்ட்ஸை வச்சு நம்ம பேசஞ்சர்ஸை இன்வைட் பண்ணுறது, வெல்கம் பண்ணுறது. அது இல்லாமல் குவிஸ் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல், எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து இங்கே ஒன்று வந்து பேசஞ்சர்ஸோட குழந்தைங்களை வந்து வி ஆர் ட்ரைங் டு என்டர்டெயின்மெண்ட் இந்த ஏர்போர்ட் இருக்கு. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து we bring them into the airport, and airport ஓட கம்யூனிட்டியில் என்னெல்லாம் கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து 9th 10th 11th 12th அந்த குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு கெரியர் கைடன்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லா பேசஞ்சருக்குன்னு நம்ம ஒரு டே கொண்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு செலக்ட் பண்ணி த்ரூஅவுட் த இயர் we want to do the celebration. அவங்களோட இன்டென்ஷன் நம்ம இவ்வளோ பண்ணியும் அது அவங்களுக்கு ரீச் ஆகலைன்னா நமக்கே கஷ்டமா இருக்கும். ஸோ we are trying to find out அவங்களோட ஃபீட்பேக். இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒன் வே ஆஃப் தி ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறோம், வெல்கம் பண்ணுறோம், பெயிண்டிங் காம்படிஷன் இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனாக எடுத்து த்ரூ அவுட் த இயர் இந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஷார்ட் டேர்ம் என்ன நம்ம அவங்கள அட்ரஸ் பண்ண முடியும், மிட் டேர்ம் என்ன அட்ரஸ் பண்ண முடியும், லாங் டேர்ம் அவங்களோட குறைகளை எடுத்து தீர்க்க முடியும், அந்த ஒரு உள்நோக்கத்தோட இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணோம். ஆகாஷவாணி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மகளிரின் உடல் நலனை காக்கும் வகையில் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் என்ற சுகாதார இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கல் செல் அனீமியாவால் பாதிப்புக்குள்ளாகும் பெண்கள் நாளை தொடங்கும் சுகாதார இயக்கத்தின் கீழ் நடைபெறும் முகாம்களில் பங்கேற்று நலம் பெறலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் முதல் 5 மாதங்களிலேயே 23 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச இலக்கிய திருவிழாவை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வரும் 25ஆம் தேதி பீகாரின் பட்னாவில் தொடங்கி வைக்க உள்ளதாக கலாச்சாரத்துறையின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.